தமிழ் சுடர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சினிமாவை பற்றி. தமிழ் சினிமாவின் தனியான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை, திரை இசை பாடல்கள். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்குங்க. பராசக்தி ஒரு படம், கலைஞர் மு கருணாநிதி அவர் வசனம் எழுதின ஒரு படம். அது எதற்காக பேசப்படுது? இது வரைக்கும் வசனத்துக்காக பேசப்படுற ஒரு படம். நான் பூசாரியை தாக்கவில்லை, கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாய் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக. அப்படி ஃபேமஸ். கல்யாணி ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள். ஆனால் பராசக்தி வசனத்துக்காக பேசப்பட்டாலும் அதில் இருந்த பாடல்கள் எவ்வளவு தெரியுமா? எண்ணிக்கை 11 பாடல்கள். வசனத்துக்காக பேசப்பட்ட பராசக்தியிலேயே 11 பாடல்கள் இருந்தது. இன்னொரு சைடு தில்லானா மோகனாம்பாள், இன்னைக்கு வரைக்கும் ஒரு மியூசிக்கல் வகைமை திரைப்படத்திற்கு அது இன்னும் கூட முன் உதாரணமா இருக்கு. கொத்தமங்கல சுப்பு எழுதின நாவல் அது திரைப்படமாச்சு. சிவாஜி கணேசன் பத்மிலாம் ஆக்ட் பண்ணது. அது மியூசிக்கல் ஜானர்னு வச்சுங்க. இப்ப சொல்றதா இருந்தா அந்த படத்துல 3 பாடல்கள் தான் தில்லானா மோகனாம்பாள்ல. பராசக்தி வசனத்துக்காக இன்றளவும் போற்றப்பட்ட பராசக்தியில 11 பாடல்கள். சரி, இது அடுத்தடுத்து இயக்குநர்களுக்கு திரை இசை சினிமாவை வேற மாதிரி ட்ரை பண்றவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு காட்சி ரூபத்தை சினிமாவை கொடுக்கணும், விஷுவல் லாங்குவேஜ்ல கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பின்னால வந்த இயக்குநர்களுக்கு இது பெரிய தலைவலியா போச்சு. ரசிகர்கள் பாடல்கள் கேட்கிறாங்க, பாடல்கள் இல்லாது வரவேற்பை பெற மாட்டேங்குது. ஆனா பாடல்கள் இல்லாம எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி எடுக்கப்பட்டது தான் வீணை எஸ் பாலச்சந்தருடைய அந்த நாள்னு ஒரு படம். பாடல்களே இல்லாம படம் எடுத்து அவர் ரிலீஸ் பண்ணார். அது சோதனை முயற்சியாக இருந்துச்சு. அப்புறம் வந்தாங்க மெயின் ஸ்ட்ரீம்ல. யாரு? ஸ்ரீதர் வந்தாரு, கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்கியராஜ், பெரும் ருத்ரையா, இப்படி பெரிய பட்டாளமே படைப்படையா வராங்க. புதிய இயக்குநர்கள் புதிய சிந்தனைகளோட வராங்க. அவங்களுக்கு இந்த பாடல் என்பது பெரிய சுமையா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? பாட்டும் வேணும், அது திரைக்கதைக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதால பாடல் காட்சிகளை வெறும் பாடலுக்காக இருந்தது போய் கதையை அடுத்த கட்டத்தை நகர்த்துவதற்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுல முக்கியமான விஷயம், நான் திருப்பி ஆடியன்ஸ் சொல்ல வரேன். என் நண்பர் எஸ்பி ஜனநாதன் ஒரு முறை, எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. எஸ்பி ஜனநாதன் ஒரு முறை இயற்கைன்ற படத்தை முதல் படமா எடுத்தாரு. அப்ப தியேட்டர் விசிட்னு ஒன்று இருந்துச்சு. அங்க அதுல ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் ஒவ்வொரு தியேட்டரா போவாங்க. போகும்போது ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசும்போது ஒருத்தர் ஓடி வந்திருக்காரு. ஓடி ஜனா கிட்ட கை கொடுத்துருக்காரு. சார், நீங்க தான் டைரக்டரா? ஆமாங்க, நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கேன், இயற்கைன்னு ஒரு படம், அதான் உங்க தியேட்டர்ல ஓடிச்சேன் சார். இனிமேல் எடுத்தா கொஞ்சம் பார்த்து எடுங்க சார். நல்லா பார்த்து தாங்க எடுத்துருக்கோம். நீங்க யாருங்க? நான் தியேட்டர் ஆப்ரேட்டர். நீங்க தப்பா எடுத்தீங்கன்னா எங்களை திரும்பி திட்டுறாங்க, என்ன படம் ஓட்டுறேன்னு, கொஞ்சம் பார்த்து எடுங்க சார். அப்படி தியேட்டர் ஆப்ரேட்டர்ல இருந்து பார்வையாளர் வரைக்கும், கேண்டீன்ல இருக்கிற வரைக்கும் பல்வேறு தரப்பினுடைய ஒரு விஷயம்தான் தமிழ் சினிமா. இப்போ பாடல்கள் ஒரு பெரிய சுமையா இருக்கும்போது ஸ்ரீதர் போன்றவர்கள், பாலச்சந்தர், பாரதிராஜா எல்லாமே திரைக்கதையை அடுத்த கட்ட நகர்த்துவதற்காக அந்த பாடலை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது பெரிய பாய்ச்சலாக ஒரு சுனாமி போல் இளையராஜா வராரு. இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா உள்ள வந்தோடனே என்ன ஆச்சுன்னா, திரைக்கதைக்கு தேவையில்லாமையே போயிடுச்சு. இளையராஜா இருந்தால் படம் ஓடிடும், அவர் இசையமைத்த பாடல்கள் இருந்தால் படம் ஓடுகிறோன்ற ஒரு கட்டம் வந்துச்சு. அப்போ திரைக்கதையும் தேவையில்லை, ராஜா சார் 4 பாட்டு போதும், இப்படி நிலைமை உருவாகுது. அவருடைய எந்த அளவு உருவாகுதுன்னா, எதற்கோ அவர் டியூன் பண்ண வைதேகி காத்திருந்தால் என்ற ஒரு படம் உருவானது காரணமே ஆல்ரெடி டியூன் பண்ணி வச்சிருந்தாரு, அதுக்காக கதை எழுதப்பட்டுச்சு. அப்போ தமிழ் திரை இசை எந்த அளவு ஸ்கிரீன் பிளேவையும் அதனுடைய திரைப்பட உருவாக்கத்திலையும் திரை இசை எவ்வளவு தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வைதேகி காத்திருந்தால் தான். ஒரு டியூனுக்காக திரைக்கதை எழுதப்படுது, திரைப்படம் உருவாக்கப்படுது, அது பெரிய ஹிட். அதுல குறிப்பிட்ட பாடல் ஜெயச்சந்திரன் ஒரு இசை எந்த அளவு இருக்குன்னு சொல்ற தமிழ் சினிமாவின் அடையாளம்,
தனித்தன்மை இசைன்னு ஏன் சொல்ல வரேன்னா, பாடகர் ஜெயச்சந்திரன் வைதேகிகள் காத்திருந்தார் ரிலீஸ் அப்போ தமிழ் கேரளா எல்லையில ஒரு காடை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு டூரிங் டாக்கிஸ், அங்க ஈவினிங் ஷோ தான் இருக்கும். அவரு பேட்டில் சொல்றாரு ஜெயச்சந்திரன், என்ன சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடல் வைதேகி காத்திருந்தால் அப்ப கரெக்டா அந்த பாட்டுல யானை கூட்டம் வருது, தியேட்டர் முன்னால நிக்குது, பாட்டு முடிஞ்சோடனே யானை போயிடுது, யானை கூட்டம் போயிடுது. இது ஜெயச்சந்திரன்றவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு அவர் தான் எல்லா பாடலும் வர பாடினவர். எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க, எப்படி குறிப்பிட்ட பிஜிஎம் யானைக்கு தெரியும்? கும்பலா வருது, தியேட்டர் வெளியே நிற்குது, குறிப்பிட்ட பாட்டு முடிஞ்சுன்னு போயிடுது. ஸோ தமிழ் திரை இசை என்பது யானையே ஈர்க்கக்கூடிய வகையில இருந்திருக்குன்னு போது சாதாரண பார்வையாளர்கள் எப்படி ஈர்த்திருக்கோ, அது எந்த அளவு டாமினேட்டிங் ஃபேக்டரா தமிழ் சினிமாவின் தன்மையை, தமிழ் சினிமாவின் வடிவத்தை ஒரு உருவாக்குற ஒரு டாமினேட்டிங் ஃபேக்டரா இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சங்கர் ஒரு பாடலை உலக அதிசயங்கள் 7 அதிசயங்கள்ல போய் எடுக்கிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு படத்தின் ஹிட் பண்றதுக்கே ஊ சொல்றியா உப்பு சொல்றியான்றது புஷ்பா படத்து பாடல் பாப்புலர் ஆகுது. ஸோ ஒரு பாடல் ஒரு முன்னோட்டமாக, ஒரு படத்தின் முன்னோட்டமாக, ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அது வேற மாதிரி சினிமா செய்யணும், அதை காட்சி ரூபத்தில் ப்ரெசென்ட் பண்ணணும், காட்சி ரீதியாக ப்ரெசென்ட் பண்ணணும், விஷுவல் ப்ரெசென்ட் பண்ணணும், வசனங்கள் குறைவா இருக்கணும், பாடல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு வெவ்வேறு இயக்குநர்கள் விருப்பங்கள், பல்வேறு விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வகமைகள் ஜேர்னஸ் உருவாகிட்டு இருக்கு. அதுல மாதிரி ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஏஆர் ரகுமான் மற்ற விஷயங்கள் ஜி பிரகாஷ் வரைக்கும் இன்னைக்கு உள்ள வராங்க. நம்ம சொல்ல வர்றது, தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடிய ஒரு அம்சமாக திரை இசை பாடல்கள் இருக்குது, இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல விமர்சகர்கள் 28 பாடல் இருந்த போது அன்னைக்கு இருந்த விமர்சகர்கள் என்ன எழுதினாங்க தெரியுமா? தமிழ் சினிமா உருப்படாது, வெறும் பாட்டா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இளங்கோவன், கலைஞர், அண்ணாதுரை, இப்படி நிறைய பேர் வசனகர்த்தா உள்ள வரும் பொழுது, திருவாரூர் தங்கராசு, இப்ப நிறைய பேர் வரும்பொழுது, வசனம் எழுத வந்தபோது என்ன வெறும் வசனமா இருக்குன்னு சொன்னாங்க. பாடலா இருந்தபோது வெறும் பாடல்னு சொன்னாங்க. வசனம் மக்களை கவரும் போது, அப்போ எப்பவுமே வெகு மக்கள் ரசனை வேறாகவும் விமர்சகர்கள் ரசனை வேறாகவும் இருந்துட்டு இருக்கு. ஆனா எப்பவுமே பார்வையாளர்கள் மட்டுமே ஒரு படத்தை வெற்றி பெற செய்யக்கூடியவர்களாகவும் இயக்குநர்களை வெளியே தெரிய வைக்கக்கூடிய ஒரு மிக மாபெரும் சக்தியாக பார்வையாளர்கள் இருக்கிறார்கள்.